மீனராசிக்காரர்களுக்கும் இப்போ ஒரு ஆறுதல் தான். 2 சுபர்கள் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்க, இந்த மாதத்தின் 1ஆம் தேதிக்கு 7ஆம் இடத்திற்கு மாறி நீச்சனாக இருந்தாலும் கூட தனிச்சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மச்சனியை பார்க்குறார். தற்காலிகமாக இளைய பருவத்தினருக்கு ஜென்மச்சனையுடைய தாக்கங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக. ஏன்னா சுபர்களுடைய தொடர்பின் காரணமாக சனி கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார். சனி தான். என்னதான் நீங்கள் இருந்தாலும் புலி தான், சிங்கம் தான், குரங்கு தான், பாம்பு தான். பாம்பை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு பாலை ஊற்றிக்கிட்டு இருந்தால் அது கொத்தாமல் இருக்குமா என்ன? அதனுடைய இயல்பு, அதனுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்களை நம்பாமல் இளைய பருவத்தினர் கண்ணும் கருத்துமாக இருந்து எதையும் இழக்கக்கூடாத எதையும் இழந்து விடாமல், பணத்தை இழந்து விடாமல், மனத்தை இழந்து விடாமல், உடலை இழந்து விடாமல், அந்தஸ்தை, மரியாதையை, கௌரவத்தை இழந்து விடாமல் எதிலையும் அக்கறையாக கவனமாக இருக்க வேண்டிய படிப்பு கேட்கவே மாட்டீங்க. இதை நீங்கள் கடைப்பிடிக்கவே மாட்டீங்க. இது இப்போ கேட்டால் கூட அப்படியே காதில் அப்படியே வாங்கிட்டு அப்படி போய்கிட்டே இருப்பீங்க. 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படிலாம் நடக்காதுங்க. 2 சுபர்கள் வலுத்து ராசியை பார்க்குறாங்க. நல்ல அமைப்புகள் உருவாங்க. தொழில் நல்லாயிருக்கும். இப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன பலன் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பலன்களை சொல்றதுக்காக நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்திருக்காங்க. ஐயாவை சந்திச்சு என்னென்ன பலாபலன்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி அமைய போகுது, என்ன நற்பலன்களை அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகிறது. ஐயா, ஜூலை மாதமே அப்படிலாம் ஒன்றும் கை கொடுக்கல, ஜூன் மாதமும் அப்படித்தான், நான் ஏன் பிறந்தேன்னே தெரியல, பிறந்ததுலேருந்தே ஒரே கஷ்டம்தான், இப்படி நிறைய பேர் உண்மையிலே புலம்புவீங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுக்கென்று அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தாங்க உண்மை. அதுக்காக பெரிய கோடீஸ்வரர்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள போய் நேரில் போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது பிரச்சனை என்பது பலவித வடிவங்களில் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு நேரங்களில் இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நான் ஒவ்வொரு மாதமுமே ஒரு விளக்கத்தை கொடுப்பேன். அதாவது இந்த மாத பலன்கள், வருட பலன்கள் எப்படி அது சொல்லப்படுகிறது என்றால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவைகளுடைய இயக்கத்தை வைத்து அவைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எந்த வீட்டிற்கு, ஒரு கடக வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு, எத்தனையாவது வீட்டில் இருக்கின்றன என்பதை வைத்து அந்த வருடாந்திர பலன்கள் தீர்மானிக்கப்படுவதைப் போல மாத கிரகம் ரொம்ப முக்கியமானவர், நம்ம தலைவர் கேப்டன் சூரியன் தான். அவருக்கடுத்து 45 நாட்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய செவ்வாயவும், அதற்கு பிறகு 20 அல்லது 25 நாட்கள் மட்டும் ஒரே வீட்டில், ஒரே இடத்தில், ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் வச்சு தாங்க இந்த மாதாந்திர பலன்களை சொல்கிறோம். உண்மையிலே இந்த மாதாந்திர பலன்கள் என்பது இந்த 4 கிரக அமைப்புகளை வச்சு, இன்னொருத்தர் இருக்கிறாரு 2 நாளைக்கு ஒரு டக்குன்னு மாறுவார். அவர் தான் நம்ம ராசி பலனுடைய காரணகர்த்தா, ராசி பலனுடைய நாயகர் சந்திரன். அவரை வச்சு நம்ம டெய்லி ராசி பலன்களை கணிக்கிறோம். ஆக இந்த மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய இந்த 4 கிரகங்கள் எத்தகைய நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கின்றதை வச்சு தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இன்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனாலும் மனசாட்சிப்படி ஒரு உண்மையை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி யுனிக்கு, தனித்துவம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி இந்த விரல் ரேகை ஒருவருக்கு இருப்பதைப் போல இன்னொருவருக்கு இருக்காதோ, அதே மாதிரியாக ஒருவருடைய ஜாதகத்தை போல இன்னொருவருக்கு இருக்காது என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான, அறிவியல் ரீதியிலான, எங்களுடைய ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று.
உங்களுக்கு 6-8 தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கா, 6-8னா நாங்கள் சாதகமற்ற தசாபுக்திகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாதகமற்ற கெடுதலை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மன கஷ்டத்தை அளிக்கக்கூடிய, பொருளாதார பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் அங்கே இதில் பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது கோச்சாரம் கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரம் கை கொடுக்குதுன்னா கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் கிரக பலன்கள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே கண்டிப்பாக இருக்கும். தசாபக்திகளும் கெட்டு கோச்சார அமைப்பிலையும் எல்லா கிரகங்களும் பலவீனமாகி இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் தாங்க முடியாத தலை பிச்சுக்கிற ஒரு தன்மையை அடைகிறார். ஆக என்ன இருந்தாலும் முதன்மையாக உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் உங்களை ஆளுமை செய்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த ஆளுமை செய்யக்கூடிய இந்த தசாபுக்தி அடுக்குகள் கொஞ்சம் கடினமாக கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும் பொழுது கோச்சார ரீதியிலான ஒரு இடத்துல உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. 3, 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது தசாபுக்தி அடுக்குகள் கடுமையான பலன்களை தருவதாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மாதிரி, ஒரு தண்ணிக்குள்ளே முங்கி போகிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, தலையை தூக்கி கொஞ்சம் மூச்சு விடுவான் இல்லையா, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இப்பொழுது ஏதாவது மாறுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதியே சுக்கிரன் மாறுகிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சின்னு வச்சுக்கலாமா? அதுவும் உண்மைதான். குரு பயிற்சின்னு சொல்கிற மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை, சுக்கிர பயிற்சி மாதத்துக்கு ஒரு தடவை. சுக்கிர பயிற்சி என்கின்ற சொல்லப்படக்கூடிய சுக்கிர மாட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுகிறார். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நிலையாக ஒரு வீட்டில் இருக்க 2 வீடுகளுக்கு புதன் மாறுகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு புதன் மாற்றம் இருக்கும். 15ஆம் தேதி போல் எப்போவுமே அது தமிழ் மாத பிறப்பு 1ஆம் தேதியாக இருக்கும். தமிழ் மாதத்தின் முதல் நாள் சூரியன் எப்போவுமே ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிக்கிட்டு வருவார். ஆக நிலையாக வருடாந்திர கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே இடத்தில் இருக்க, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, செவ்வாய் 2ஆம் தேதி மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, மிதுன நாயகனான புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்கள் கழித்தும் அதனை அடுத்த வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மாதத்தின் முதல் பகுதியும் பிற்பகுதியும் கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சுதாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத கணிக்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கும் இப்போ ஒரு ஆறுதல் தான். 2 சுபர்கள் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்க, இந்த மாதத்தின் 1ஆம் தேதிக்கு 7ஆம் இடத்திற்கு மாறி நீச்சனாக இருந்தாலும் கூட தனிச்சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மச்சனியை பார்க்குறார். தற்காலிகமாக இளைய பருவத்தினருக்கு ஜென்மச்சனையுடைய தாக்கங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அப்படியே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். ஏன்னா சுபர்களுடைய தொடர்பின் காரணமாக சனி கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார். சனி தான். என்னதான் நீங்கள் இருந்தாலும் புலி தான், சிங்கம் தான், குரங்கு தான், பாம்பு தான். பாம்பை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு பாலை ஊற்றிக்கிட்டு இருந்தால் அது கொத்தாமல் இருக்குமா என்ன? அதனுடைய இயல்பு தான். சனியின் இயல்பு ராசியில் உட்காரும்போது ஜன்மச்சனியாக கடுமையான பலன்களை தருவது இளைய பருவத்தினருக்கு. ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அவங்க எல்லாருமே இப்போ நல்லா இல்லை. நல்ல வேலையாக புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் லேசாக வெளியே வந்திருக்கிறீங்க. முக்கால்வாசி தூரத்தில் கரை தெரியுது. நடுக்கடலில் இருந்தவங்க இப்போ கரைக்கு அப்படியே இருந்தாலும் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் இடுப்பளவு தண்ணிக்கு தான் வந்துட்டீங்க. அப்படியே ஏறி கரைக்கு வர போகிறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். அந்த மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய தன்மைகள் உண்டு. இதெல்லாம் நான் 30 வயசுக்காரங்களுக்கு தான். என்னுடைய ராசி பலனை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். மீனராசிக்காரர்களுக்கு நான் 2 பிரிவாக சொல்லுவேன். 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒன்று, 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்று ஒன்று. 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இப்போது ஜென்மச்சனி, காதல் தோல்வி. ஆண் பெண்ணை நம்பக்கூடாது, பெண் ஆணை நம்பக்கூடாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, அல்லது இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு வராது. அடுத்த வருஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ திடீர்னு அப்படியே வரும். ஏன்னா போன வருஷமே கரெக்டாக சொல்லியிருக்கிறார் இந்த ஆள் அப்படின்னு தான் வரும். அதுதான் ஜென்மச்சனி. ஆக எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்களை நம்பாமல் இளைய பருவத்தினர் கண்ணும் கருத்துமாக இருந்து எதையும் இழக்கக்கூடாத எதையும் இழந்து விடாமல், பணத்தை இழந்து விடாமல், மனத்தை இழந்து விடாமல், உடலை இழந்து விடாமல், அந்தஸ்தை, மரியாதையை, கௌரவத்தை இழந்து விடாமல் எதிலையும் அக்கறையாக கவனமாக இருக்க வேண்டிய. படிப்பை மட்டும் பாருங்கள், வேலையை மட்டும் பாருங்கள்,
தொழிலை மட்டும் பாருங்கள், வியாபாரத்தை மட்டும் பாருங்கள். எதிர்காலத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் ராசி பலன் சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒன்று, இதை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, இதை நீங்கள் கடைப்பிடிக்கவே மாட்டீங்க. இது இப்போ கேட்டால் கூட அப்படியே காதில் அப்படியே வாங்கிட்டு அப்படி போய்கிட்டே இருப்பீங்க. 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படிலாம் நடக்காதுங்க. 2 சுபர்கள் வலுத்து ராசியை பார்க்குறாங்க. நல்ல அமைப்புகள் உருவாங்க, தொழில் நல்லாயிருக்கும். இப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். கல்யாணம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போனவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அருமையாக நடக்கும். ஒரு 20-28 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு 7ல் சுக்கிரன் வந்து 7ஆம் இடம் சுபத்துவத்தை அடைஞ்சிட்டாலே யார் மனைவி யார் கணவன் என்பது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள். சர்வ நிச்சயமாக கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல கண்டிப்பாக அமையும். எதிலும் பெரிய அளவிற்கு கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே 2026 ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. சிலருக்கு வாழ்வியல் அமைப்புகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய சுபயோக நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராசி நேயருக்கு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல் வரும் இல்லையா? மற்ற ராசி நேயர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கலாம் அவரோட அப்பாயின்மெண்ட். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.